யூனிவர்ஸ் நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காணொளியில் தேனியில் எஸ்எஸ்ஆருக்காக எம்ஜிஆர் அவர்களுடைய பேச்சும் அவருடைய வெற்றியும் நேருவோட இந்தியாவின் பிரதமர் நேருவோட வருகையை பற்றி நான் பேசியிருந்தேன். ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு தலைவர் வந்திருந்தான்னு சொன்னேன் இல்லையா? இருபெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் அல்லவா? அந்த யார் என்று தெரியுமா? அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியலை மட்டுமல்ல, இந்தியாவின் அரசியலையே தீர்மானித்தவர். அவர் யார்? உலக வரலாற்றில் ஒரு கட்சியில் நீண்ட ஆண்டுகள் தலைவராக இருந்தவர். எம்ஜிஆரை சந்தித்த அந்த தலைவர் யார்? அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவர் இடத்தை இப்போ வரைக்கும் இந்தியாவில் இனி யாரும் அப்படி ஒரு சாதனையை செய்வார்களா என்பது சந்தேகம். தான் போட்டியிட்ட அனைத்து தேர்தலிலும் நின்று வெற்றி பெற்றவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த அந்த தலைவர் யார்? 1952 அவர் மரணிக்கும் 2016 தேர்தல் வரைக்கும் வெற்றி பெற்றவர். அந்த இடத்தை வேற யாரும் தொட முடியுமா? சுமார் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு கட்சியின் தலைவராக இருந்தவர், தான் போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களையும் பார்த்தவர். அதோட இன்னொன்று முக்கியமாக சொல்லட்டுமா? இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் தேர்தலை மட்டும் விடுத்துவிட்டு அனைத்து தேர்தலிலும் நின்றவர், சட்டமன்ற தொகுதி. அப்படிப்பட்டவர், சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். யாரை வந்து பார்க்க வரார்னா, ஐயா என் தொகுதிக்கு வந்து நீ பிரச்சாரம் பண்ணா நான் எளிமையாக வெற்றி பெறுவேன் என்று சொன்னவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அண்ணாவிற்கு பிறகு பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியன் என்றிருந்தார். தலைவராக மாறி கட்சியை வழிநடத்திய டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர்களாகவும், தமிழ்நாட்டில் ஈடு இணையற்ற தலைவராகவும், முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்பட்டவராகவும், விமர்சனத்திற்கு ஆளாகியவரும், ஆனால் மிக முக்கியமான சட்டங்களை இயற்றியாகவும், இந்தியாவில் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் முன்னுதாரணமாகவும் பின்னாளில் மாறிய டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆரை அவர் இருந்த இடத்துலேருந்து கூட்டு போய் என் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு சொன்னார். ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம், நான் மீண்டும் சொல்லுகிறேன், பழைய தோழர்களுக்கு, வயது 50 தாண்டியவர்களுக்கு, அரசியல் தெரிந்தவர்களுக்கு இந்த செய்தி தெரியலாம். ஆனால் இளைய தலைமுறைக்கு இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் தெரியாது என்பதுதான் நோக்கம். அதை பதிவு செய்துதான் நோக்கம். அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தவர்கள் இதை புறந்தள்ளிவிட்டு வெளியே போய்விடலாம். தெரியாதவர்கள் கண்டிப்பாக இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனால் யூனிவர்ஸ் மூலமாக நான் சொல்லுவது 100க்கு 100 உண்மையான செய்திகள் மட்டுமே, பதிவான செய்திகள் மட்டுமே. என் கையில் ஆதாரம் இல்லாத எந்த செய்தியும் நான் வெளியிட மாட்டேன் என்பதற்கு மீண்டும் இந்த காணொளியிலையும் காணுகிறேன். இதில் பாருங்கள், கலைஞர், எம்ஜிஆர், பின்னால் நிற்பவர் எஸ்எஸ்ஆர், 3 பேரும் கருப்பு கண்ணாடி ஓட்டு எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். திராவிட இயக்கத்தின் பிதாமகர்கள். இன்றைக்கு தமிழ் இனம் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மிக உயர்ந்த உச்சத்திற்கு உலகமெல்லாம் போய் நீக்கமர நிறைந்திருந்தவர்களுக்கு காரணமாக அடித்தளமிட்ட தலைவர்கள் அவர்கள். எஸ்எஸ்ஆருக்கு தேர்தல் போட்டியிடுவதற்கு என் தம்பியின் கையில், என் தம்பியின் உடம்பில் ரத்தம் வந்தால் அந்த குடும்பத்தை நான் அழித்து விடுவேன் என்று பேசினார் இல்லையா? அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அன்னைக்கு நைட்டு அவர் தொண்டையெல்லாம் புண்ணா போய் இருக்கிற நேரத்துக்கு எம்ஜிஆரை அழைக்க வந்து காத்திருந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள், திமுகவின் தலைவர். எப்போ? பழைய கருணாநிதி அவர்களாக இருக்கின்ற பொழுது. அப்போது அந்த இடத்துல நான் சொல்கிறேன், நான் ஏன் கருத்தை நான் சொல்லும்போது சில விமர்சனங்கள் வரலாம். ஆகவே தான் சில செய்திகளை உள்ளதை உள்ளபடி வாசிக்கிறேன். இந்த இடத்துலையும் சொல்கிறேன், கேளுங்க. திட்டமிட்டபடி அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் போட்டியிடக்கூடிய தஞ்சாவூர் தொகுதிக்கும் போக வேண்டும். அங்கு எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்று பலத்த விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. அவரை அழைத்து செல்ல கலைஞர் தேனிக்கு வந்திருந்தார். அண்ணன் எம்ஜிஆரோ இன்னொரு நாள் தம்பி எஸ்எஸ்ஆர் தொகுதியில் மக்களை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த நாள் தஞ்சைக்கு வருகிறேன் என்றார். அதற்கு கலைஞர், அங்கு தங்களை எதிர்பார்த்து வீதியெங்கும் மக்கள் கூட்டம் காத்து நிற்கும், தவிரவும் அங்கே என்னை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்டிருப்பவர் பரிசுத்த நாடார். அவர் உண்மையிலேயே பரிசுத்தமானவர். அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் அவலங்களையும் குறைபாடுகளையும் எடுத்து விலக்கித்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த நிலையில் விளம்பரப்படுத்தியபடியே நீங்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்கள்,
தஞ்சைக்கு வந்தே தீர வேண்டும் என்றார். யார்? கலைஞர் அவர்கள். கலைஞரின் இக்கட்டான சூழலை புரிந்து கொண்ட நான் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள், அதாவது எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார், அண்ணே என்னை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நான் எப்படியும் வெற்றி பெற்று விடுவேன், நீங்கள் திட்டமிட்டபடி தஞ்சாவூருக்கு புறப்படுங்கள் என்று கலைஞரோடு அவரை அனுப்பி வைத்தேன். பார்க்கலாம், கலைஞரோடு நான் அனுப்பி வைத்தேன். யோசிச்சு பாருங்கள், இங்கே யார் தலைவர், யார் பெரியவர்? நான் ஒரு செய்தியில் நான் படிச்சிருக்கிறேன். என்ன செய்தின்னா, எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போனார்னா, பிரச்சாரத்துக்கு போய் நிற்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரை சந்திக்கிறதுக்கு 2 பேர் போயிருக்கிறாங்க. அதில் முசிறிப்புத்தனும் ஒருத்தர். அப்போ போயிருக்கும்போது அந்நேரம் கூட போனவர் தேங்காய் சீனிவாசன் வந்து வண்டியில் ஏறுங்கப்பான்னு சொல்லிட்டார். எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வண்டிக்குள்ளே வந்து அவங்கள ஏறிட்டாங்க. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்களும் ஏறி நில்லுங்கப்பான்னு சொல்லி, நடிகர் இல்லையா, நடிகர்கள் கூட நின்று பேசி டாட்டா காட்டினதும் வந்து தீவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கட்சிக்கும் ரொம்ப ஒரு பிரச்சார வியூகமாக இருக்குன்னு சொல்லி தேங்காய் சீனிவாசன் முசிறிப்புத்தனையும் ஏறி நிப்பாட்டி வைக்கிறார். அப்போது அந்த சீட்டு நிற்கிற இடத்துல அப்படியே ஆடுது. அப்படியே ரொம்ப தேங்காய் சீனிவாசன் உயரமான நடிகர், அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு, என்னப்பா நிற்க முடியலையா, கீழே இறங்கி நின்றுக்கோ அப்படிங்கிறார். அப்படின்னு ஓட்டை கேட்டுட்டு கீழே இறங்கிடுறார். அப்போ கீழே இறங்கி நின்ன உடனேயே வந்து கேட்டு, என்னென்ன என்னால் நிற்கவே முடியலை, நீங்கள் எப்படிண்ணே நின்று பேசுறிய அப்படின்னு. அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு, நீ நின்னது ஸ்டாண்ட் இல்லை, நீ நின்னது ஸ்டாண்ட் இல்லை மூடை. இது நான் படித்தது தான் சொல்கிறேன், அது இருக்குது. எழுதியவர் பேராசிரியர் அருணன், இன்றைக்கும் இருக்கிறார், கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறார். ஒரு நடிகர் ஆட்சியை பிடித்த வரலாறுங்கிற புத்தகத்தில் அது எழுதியிருக்கிறார். அப்போ தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆர்கிட்ட கேட்டார், இது என்னென்னு கேட்டால், அவுத்து நீயே பாருன்னாரா. திறந்து பார்த்தா பணக்கட்டுகள் இருந்திருக்கிறது. தான் சம்பாதித்த பணத்தை அத்தனையும், தான் ஓடி ஆடி உழைத்து சம்பாதிக்கிற அத்தனை பணத்தையும் தேர்தலுக்காக செலவழித்து தான் சார்ந்த இயக்கத்தை வளைத்தவர். சும்மா அவர் ஒன்றும் தலைவராகிடல. அதுதான் நான் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன். டாக்டர் கலைஞர் அவர்களே, அண்ணா கூட தோத்துட்டார். ஆனால் கலைஞர் அவர் தோக்கவே இல்லை, எந்த தேர்தலையும் தோக்கலை. ஆனால் வெற்றிக்காக அவர் எந்த கட்சிக்காக எந்த பிரச்சாரத்துக்கும் போகவில்லை. தன்னோட தொகுதியில் மட்டும், தஞ்சாவூரில் மட்டும்தான் நின்றார். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்திற்கு சென்றார். திமுக வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அங்கெல்லாம் வேட்பாளர் போனார். நான் கடந்த காலையில் ஒரு விஷயம் சொல்ல, எப்பயுமே வரலாறு வந்து ரொம்ப பின்னி பிணைத்து நிற்கும். போன காலையில் எஸ்எஸ்ஆர் ஓட்டு கேட்டது எந்த சின்னம் என்று தெரியுமா உங்களுக்கு? சேவல் சின்னம். கொஞ்சம் ஜெர்க்காகும்ல, அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு ஜெர்க்காகும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்த பிறகு, அதிமுக 2ஆக ஜா என்று உடைந்த பிறகு, 1க்கு இரட்டை இலையும் 1க்கு சேவல் சின்னத்தையும் கொடுத்தாங்க. இரட்டை சேவல், உதயசூரியனும் சேவல். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கையில் மட்டுமல்ல, அரசியலுக்கும் ஒரு பிணைப்பு இருக்கும் பாருங்கள். அப்போ 2 பேர் மட்டும் சேவல் சின்னத்தில் நின்னாங்க. ஒன்று எஸ்எஸ்ஆர், இன்னொன்று நெடுஞ்செழியன் நாவலர். இதெல்லாம் யாருக்கும் தெரியாத வரலாறுகள். நீங்கள் யூனிவர்சிட்டியில் தான் இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் இந்த செய்தியை சொல்கிறேன். அதிலே முத்துராமலிங்கத்தேவரை பற்றின அவருடைய ஆதரவு செய்திகள்லாம் இருக்குது. ஏன்னா பெருசாக போயிருங்கிறதுக்காக நான் இதை விலகி வந்து விட்டேன். ஆனால் கலைஞர் தான் வெற்றி பெறுவதற்காக தஞ்சாவூர் தொகுதியிலிருந்து பயணப்பட்டு எந்த இடத்தில் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு, எஸ்எஸ்ஆரும் எம்ஜிஆரும் நேரு பிரச்சாரம் பண்ணிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு, இரவோடு இரவாக பயணப்பட்டு அவர் கூடவே அழைத்து சென்று தஞ்சாவூரில் பயணப்பட வைத்தார், பிரச்சாரம் செய்ய வைத்தார். தஞ்சாவூரில் எம்ஜிஆர் அவர்கள் விடிய பிரச்சாரம் செய்து, கலைஞர் அவர்கள் திட்டமிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பிரச்சாரம் செய்துவிட்ட பிறகு மறுநாள் அவர் தொண்டைக்குழியிலிருந்து பேச்சு வரவில்லை, காற்று வருகிறது, வலி வருகிறது, அவரால் முடியலை. மறுநாள் பழனிக்கு போகணும், அவரால் பேச முடியலை. அப்போ என்ன நிலைமை, பழனியில் என்ன நிலைமை அது தெரியாது. ஏன்னா இங்கே எஸ்எஸ்ஆருக்காக பிரச்சாரம் பண்ணிட்டாரு, முழுக்க சுற்றிட்டாரு, அங்கே பேசவே முடியலை. மறுநாள் எந்திரிச்சு பார்த்தா தொண்டையெல்லாம் கணக்குது. உடனே யாருக்கு ஃபோன் போட்டார்னா, எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய உதவியாளர் மூலமாக எஸ்எஸ்ஆருக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறார். ஏன்னா இவர் ஒரு கவர்ச்சிகரமான நடிகர், சூப்பர் ஸ்டார். அப்போ தனக்கு சற்று கீழே இருக்கக்கூடியவர் யார் இருக்கா, தனக்கு இணையா யாருன்னு அவர் கருதி
நான் உனக்கு பிரச்சாரம் பண்ணேன், நீ வா, இன்றைக்கி என்னால் பிரச்சாரம் பண்ண முடியாது, பொதுமக்கள் ரோட்டில் காத்திருப்பாங்க, எம்ஜிஆருக்கு பதிலாக எஸ்எஸ்ஆர் பேசுவார் என்று நீங்கள் போல அறிவிச்சிருங்கன்னு சொல்லி எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆரின் வாக்குக்காக அந்த இடத்துக்கே போனார். கலைஞருக்காக எஸ்எஸ்ஆரை விட்டு வந்தார். எஸ்எஸ்ஆர் தனது தொகுதியை விட்டே பழனிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறார். இப்படியெல்லாம் தாண்டி 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 தான் நாமெல்லாம் அரசியல் வந்திருக்கிறோம். இப்போ இருக்க சும்மா சாதாரண நடிகர்கள் மாதிரி சொல்லலை. அப்போ அதை எஸ்எஸ்ஆரே எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், கடைசி பிரச்சார நிகழ்ச்சியாக அண்ணன் எம்ஜிஆர் என்னிடம் சொன்ன பிறகு அதை நான் மறுக்க முடியுமா? நான் மறுக்க முடியாதல்லவா, எனது தொகுதியை விட்டு விட்டு நான் சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் அனைவரும் பிரியாணியை எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள், இப்போது சைவ உணவாக நான் வந்திருக்கிறேன், சைவ உணவை அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம், ஆகவே மற்ற கட்சிக்காரர்களும் எங்கள் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி பேச்சோட பேச்சாக இந்த ஒரு வார்த்தையை சொன்னதை எஸ்எஸ்ஆர் தன்னுடைய வாழ்வியல் நூலில் எழுதியிருக்கார். நான் வந்த பாதைங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் மொத்தம் 392 பக்கங்களை உள்ளடக்கியது. முழுக்க முழுக்க அரசியல் புத்தகங்கள். அதில் தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. 248வது பக்கத்தில் அவர் சொல்கிறார், அந்த தொகுதியில் புஷ்பத்தூர் என்னும் ஊரில் நான் கடைசியாக பிரச்சாரம் செய்துவிட்டு நான் தேனிக்கு வந்தேன். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அரசியலை நேசித்த நடிகர்கள் ஒரு சைடு இருந்தாலும், இந்தியாவின் பிரதமரே போட்டியிடும் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்கிற இடத்தில், அந்த இடத்துல தான் கட்சி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தர் உயிர், பொருள், ஆவி அனைத்தையும் செலவழித்து ஒருத்தர் போட்டிடுறார் இல்லையா, பிரச்சாரம் பண்ணுறார் இல்லையா. அப்போ இதுக்கு இணையாக நீங்கள் வைக்க முடியும்? புஷ்பத்தூர், புஷ்பம், பூ, அது வெற்றி மலரக்கூடியது, அது வெற்றியாக மலர்ந்தது. அது எல்லாம் யாருக்கு போய் அந்த மாலை சேர்ந்தது என்று சொன்னால், திராவிட இயக்கத்தின் பிதாமகன், அன்னை தமிழுக்கு பெயர் சூட்டியவன், பெற்ற தாய்க்கு பெயர் சூட்டியவன், இன்னும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு இப்படி ஒரு தலைவன் நமக்கு கிடைப்பானா என்று சொல்லிய பேரறிஞர் பெருமகன் அண்ணா அவர்களுக்கு கிடைத்தார்கள். அப்படி எம்ஜிஆரை போல, எஸ்எஸ்ஆரை போல அப்படி மகத்தான, தன்னை பெரிதென கருதாமல், தனக்காக ஓட்டு கேட்காமல், மாற்று தொகுதிக்கு போய் ஒரு சாதாரண ஒரு எம்ஜிஆர் வேட்பாளரை மீண்டும் சொல்லுகிறேன், அடுத்த தேர்தலில் தான் எம்ஜிஆர்னார் 67, அப்போ தான் துப்பாக்கி சூடு. அப்படியெல்லாம் வெற்றி பெற்றார். இப்படி ஒரு டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் என்கின்ற இரு துருவங்கள். கலைஞர் எம்ஜிஆருக்காக வந்திருப்பாரான்னு நினச்சோம் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன். பரிசுத்த நாடார் தோற்றார், எம்ஜிஆர் வென்றார். நேரு வந்தார், பிரச்சாரம் பண்ணார், தோற்றார். காமராஜர் வந்தார், பிரச்சாரம் பண்ணால் தோற்றார். ஆனால் 2 வெற்றிக்கும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம், தந்தை பெரியாரின் கொள்கைகள் இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிரச்சாரம் கண்டிப்பாக தேவை என்று மீண்டும் சொல்லுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிரச்சாரம் தேவை என்று டாக்டர் கலைஞர் அவர்களை நேரடியாக சென்று எம்ஜிஆரை அழைத்து சென்று பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றார் என்கின்ற வரலாறை யுனிவர்ஸில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.